அனைவருக்கும் வணக்கம். காரில் போகிறவங்க பைக்கில் போகிறவங்கள கேவலமாக பார்க்காதீங்க. பைக்கில் போகிறவங்க சைக்கிளில் போகிறவங்கள கேவலமாக பார்க்காதீங்க. சைக்கிளில் போகிறவங்க நடந்து போகிறவங்கள கேவலமாக பார்க்காதீங்க. ஏன்னா நடக்கிறதுக்கே கால் இல்லை, அப்புறம் எப்படி நடக்க முடியும்? நடக்கிறதுக்கு கால் நாள் இருக்கு இல்லையா? எத்தனையோ காருக்குள்ளே கால் இல்லாமல் உட்காந்து போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அதனால் பெருமைப்பட ஒன்றும் இல்லை. இயற்கையோட படைப்பு அப்படி. நீ காரில் போகணும், நீ பைக்கில் போகணும், நீ சைக்கிளில் போகணும், நீ நடந்து போகணும், நீ கால் இல்லாமல் போகணும். இது என்ன சொல்வது? இதை கர்மா என்று சொல்வதா? இயற்கையின் படைப்பின் அபத்தம் என்று சொல்வதா? இல்லை இது இயற்கையோட கருணைன்னு சொல்கிறதா? இயற்கையின் கருணை இல்லா தன்மைன்னு சொல்கிறதா? எதை நம்ம சொல்கிறது? அப்போ இந்த சூழலில் நாம் பிறந்து விட்டோம். அவரவர் பிறந்த சூழல், பிறந்த குடும்பம், அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு இருக்குது. அது விதின்னு சொல்கிறதா? இந்த விதியை நீ மதிக்கணும்னு சொல்கிறதா? இல்லை விதியை மாற்றணும்னு சொல்கிறதா? விதியை மதிக்கவும் வேணும். அதனால தான் எல்லோரையும் மதிக்கணும்னு சொல்கிறது, விதியை மதின்னு சொல்கிறது. விதியை மதிக்கிறவங்க யாரையுமே கேவலமாக பேச மாட்டாங்க. ஏன்னா யாரும் கோடியாண்டு வாழ போகிறதில்ல, எல்லோரும் கூடி வாழலாமேன்னு அமைதியாகிடுவாங்க. விதியை மதிக்காதவங்க தான் பெருசாக பேசுவாங்க. நான் அப்படி, நான் அந்த குடும்பம், இந்த குடும்பம், என் சொத்து இப்படி, என் பதவி இப்படி. பதவி எல்லாமே இங்கே கொடுக்கப்பட்டது. அதை அடையிறதுக்கு நம்ம உழைக்கிறோம்னு சொல்கிறோம். அந்த நம்ம அடையிறதுக்கு ஒரு நிலையை கொடுத்து, ஒரு அறிவை கொடுத்து, ஒரு வசதியை கொடுத்து அதை அடைய செய்வது எது? விதியா மதியா? சில பேர் விதிம்பாங்க, சில பேர் மதிம்பாங்க. ஏன் ரெண்டையுமே கலந்த மாதிரி நம்ம ஏன் சொல்லக்கூடாது? விதியும் கூட மதியும் கூடன்னு. அதனால் விதியையும் நீ மதியும், மதியையும் நீ மதியும். மதியை நீ மிதியாதே, விதியையும் நீ மிதியாதே. இந்த விதியை மிதிக்கிறதுனா என்ன? காரில் போகிறவன் சைக்கிளில் போகிறவனை மதிக்கிறதில்ல, பைக்கில் போகிறவனை பைக்கில் போகிறவன் சைக்கிளில் போகிறவனை மதிக்கிறதில்ல, சைக்கிளில் போகிறவன் நடந்து போகிறவனை மதிக்கிறதில்ல, நடந்து போகிறவன் தவந்து போகிறவனை மதிக்கிறதில்ல. அதுதான் விதியை மதியாமை. மதியை மதியாமைனா, ஒரு அறிவாளி இருக்கான், அவனால் 1008 விஷயம் நடக்குது இந்த உலகத்தில், அதையும் மதிக்கணும், அவனுக்குரிய மரியாதையை கொடுக்கணும். விஞ்ஞானியாக இருக்கலாம், மெஞ்ஞானியாக இருக்கலாம், இல்லை சொல்ஞானியாக இருக்கலாம், கவிஞானியாக இருக்கலாம். அது செய்கிறாங்க, நிறைய பேர் செய்கிறாங்க. அதை அரங்கத்தில் மதித்து விட்டு அப்புறம் தனிப்பட்ட முறையில் அவங்க மேலே வெறுப்பை உமிழ்வதோ, அவர்களை கேவலமாக பேசுவதோ, இதெல்லாம் கூடாது. இந்த மனுஷ பிறவிலேயே எவ்வளவோ செய்ய வேண்டி இருக்குது. நான் இப்படி பிறந்தேன், வறுமையில் பிறந்தேன், வளமாக நானே வந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ரொம்ப பேர் வளமையோடு தான் நம்ம சாக போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வளமை இல்லாமல் வறுமையில் போய் சாகிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி நான் ஏழ்மையில் பிறந்தேன், நான் வளர்ந்தேன் இருக்கிறேன், அப்புறம் வளமையில் சாகிறவங்களும் இருக்காங்க. அதனால் விதியும் வெல்கிறது, மதியும் வெல்கிறது. அதனால் விதியால் வென்றவர்களையும் மதியுங்கள், மதியால் வென்றவர்களையும் மதியுங்கள். எவரையும் மிதியாமல் நாம் இருப்போம், தப்பில்லையே. ஏன் எதனை பாற்றும் நாம் ஏன் காழ்ப்புணர்ச்சி கொள்ள வேண்டும்? அதன் மேல் நாம் ஏன் காரி உமிழ வேண்டும்? நீ அவ்வளவுதான், நான் எவ்வளோ பெரிய ஆள், தேவையில்லையே. எல்லாருக்கும் 2 கை, 2 கால், 2 கண், எல்லோருக்கும் பிறப்பு, வாழ்வு, மரணம் இருக்குது. இந்த வாழ்வு நமக்கு வசதியாக அமைந்து விட்டது. நமக்காக பூஜா தூக்க 1000 பேர் இருக்காங்கன்னா, நம்ம இந்த வாழ்வை மையமாக வைத்து பல பேருடைய வாழ்வை கேவலப்படுத்தலாமா, கேவலமாக பேசலாமா, நமக்கு தோன்றதெல்லாம் பேசலாமா, எல்லாரையும் மதிக்காமல் போகலாமா? நான் நினைத்தால் 1000 பேர் வச்சுருக்கலாம், 100 பேர் அடியால் வச்சுருக்கலாம், உன்னை ஒழித்து விடுவேன்னு ஒழிக்கலாமா? இதெல்லாம் தவறு தானே. அப்போ நான் அங்கே தான் விதி நம்மை ஆளுகிறதா, மதி நம்மை ஆளுகிறதா அப்படிங்கிறது நம்ம பெரிய ஒரு ஆலோசனை நமக்கு வேணும். விதியும் ஆள்கிறது, மதியும் ஆள்கிறது. இரண்டையும் நீர் மதியும் எதனையும் மிதியாது இரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லைல்ல. ஒவ்வொரு நிமிடங்களும் நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம், ஒரு வாழ்வு. அந்த வரமும் வாழ்வும் எந்த ஒரு நிமிடத்துலேயும் இழுத்து மூடப்படும். அது இழுத்து மூடுறப்போ தான், நேற்று வரைக்கும் சுவாசம் சென்று கொண்டிருந்தது, இன்றைக்கி சுவாசம் இழுத்து மூடப்பட்டு விட்டது. நேற்று வரைக்கும் பார்வை சென்று கொண்டிருந்தது, இன்றைக்கி பார்வை இல்லை. காது கேட்டுக்கிட்டு இருந்தது, இன்றைக்கி காதால் கேட்க முடியல. நேற்று வரைக்கும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாரியா, வாக்கிங் போயிட்டு இருந்தாங்கய்யா, திடீர்னு அட்டாக் படுத்துட்டாரியா.
திடீர்னு அட்டாக் வந்து அப்புறம் பேரலிட்டிக் வந்து நின்றுட்டாரியா. இதுதான் வாழ்க்கை. அதனால் விதியையும் மதியும், மதியையும் மதியும், எவரையும் மிதியாமல் வாழும் ஒரு வாழ்வை நாம் வந்து கொண்டவர்கள் இருக்க வேண்டும். அனைவரும் வாழ்க 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 வாழ்க.